ஒரு மலை கிராமங்க. கடுமையான பனி கொட்டிட்டு இருக்கு. தங்குறதுக்கு இடம் இல்ல. தன்னுடைய 2 குழந்தைகளோட அந்த 58 வயசு ஊழியர், கிறிஸ்தவ ஊழியர் எங்க தங்குறதுன்னு யோசிச்சுட்டு, தன்னுடைய வேன்லேயே தங்கிக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு வேனை நல்லா பூட்டிட்டு உள்ள படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நள்ளிரவுல பயங்கரமான சத்தம் கேட்குது. அதில் அந்த மூத்தவர், இந்த பெரியவர் முழிச்சுக்கிறார். முழிச்சா அவருடைய வண்டியை சுற்றி, அவருடைய அந்த ஜீப்பை சுற்றி ஒரு 10 பேருக்கு மேலே நிற்கிறாங்க. நின்றுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டியை அடித்து உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. தப்பிக்கலாம் குழந்தைங்களோடன்னு இவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் தப்பிக்கவே முடியல. சுற்றி நின்று அடிச்சிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பாட்டிலில் பெட்ரோலை ஊற்றி பெட்ரோல் குண்டை காரில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வேனில் அடிக்க ஆரம்பித்தோன்னே வெளியே தப்பிக்கவே முடியல. கிரகாம் ஸ்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிற 58 வயசு கிறிஸ்தவ ஊழியரும் அவருடைய குழந்தைகள் 2 பேர், 6 வயசில் ஒருத்தரும் 10 வயசில் ஒருத்தரும் அந்த நெருப்புக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் சாம்பலாகிற அளவு கருகி போய் அப்படி செத்தும் போகிறாங்க. இவங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க. உலகமே நடுங்கி போயிருச்சு. இந்தியா மீது கடுமையான விமர்சனங்களும் கடுமையான கோபத்திலையும் உலக நாடுகள் இருந்தது. அப்போது ஆட்சியில் இருந்தவர் அடல் பிகாரி வாஜ்பேயி, அதாவது பாஜக ஆட்சி. செஞ்சவங்க யார் அப்படின்னா பஜ்ரங் தள் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கிளை அமைப்பு. அதாவது ஆர்எஸ்எஸ் கொலைகாரர்களுக்கென்றே, கொலை செய்வதற்கென்றே ஒரு அமைப்பு வச்சிருச்சுன்னா அது பஜ்ரங் தள். இதுதான் குஜராத்தில் 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொன்று குவித்த ஒரு கும்பல். இந்த பஜ்ரங் தள் தான் இந்த மாபெரும் கொலையை செஞ்சதில் கடுமையான ஒரு இந்தியா முழுக்க போராட்டங்களும் எதிர்ப்பும் பயங்கரமாக கிளம்பின உடனே இவங்கெல்லாம் கைது செய்யப்படுகிறாங்க. அதில் முதன்மை குற்றவாளியாக தாரா சிங்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வெறி பிடிச்ச ஆர்எஸ்எஸ்காரன், வெறி பிடிச்ச பஜ்ரங் தள்காரன். அவனோட சேர்ந்த பலரும் அரெஸ்ட் ஆகுறாங்க. தூக்கு தண்டனை சிலருக்கு விதிக்கப்படுது. ஆனால் அது பின்னாடி ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுது. நேற்று அந்த குற்றவாளி ஒருவன் விடுதலையாகி வந்திருக்கான். அவனுக்கு பஜ்ரங் தள் மாலைகளை போட்டு பயங்கரமான மரியாதை செஞ்சு அந்த ஆளை கூட்டிகிட்டு வர்றாங்க. இது நடந்தது 1999. 25 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. ஒரு ஊழியத்துக்கு வந்தவங்களை கொன்னாங்க. என்ன காரணம்? ஏன் கொன்னாங்க? மதம் மாற்றியதாக குற்றம் சாட்டினார்கள். பழங்குடியினுடைய மரபை ஒழிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டி கொலை செய்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? தொழுநோயாளிகளுக்கு என்று அங்கு இல்லம் நடத்தினார். கிரகாம் ஸ்டான்சன் தொழுநோயாளிகளுக்கான ஒரு இல்லத்தை நடத்தி அதை குணப்படுத்துறாரு. இன்னொரு பக்கம் பள்ளிக்கூடங்களை நடத்துறாரு. இன்னொரு பக்கம் மருத்துவ உதவி பண்றாரு. அதோட சேர்த்து தங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்களையும் பேசுறாரு. இதெல்லாம் தாண்டி மாட்டுக்கறி கொடுத்துட்டாரு. பெண்களுக்கு உள்ளாடை கொடுத்துட்டாரு. பெண்களுக்கு உள்ளாடை கொடுத்துருக்காங்க. நாப்கின்ஸ் கொடுத்துருக்காங்க. மாதவிடாய் காலத்தில் வைக்கக்கூடிய நாப்கின் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அவங்களுக்கு கோபமாயிருச்சு. ஒரு நோய்க்கு மருந்து, யாருமே தொட அருவறுப்படுகிற தொழுநோயாளிகளை காப்பாற்றுவது, கல்வி கொடுப்பது, அவங்களுக்காக பக்கத்தில் நிற்கிறது, எல்லா வேலையும் செஞ்ச உடனே இவங்க கடுப்பாகி மதம் மாற்றுகிறார்கள் என்ற போலி குற்றச்சாட்டில் படுகொலை செய்தார்கள். ஒன்று ஞாபகம் வைங்க, வனவாசி கல்யாண் என்ற அமைப்பின் மூலமாக இந்தியா முழுதும் பழங்குடிகளுக்கு ஆயுதம் கொடுத்து அவர்களை பகடைக்காய்களாக மாற்றி வைத்திருக்கிறது ஆர்எஸ்எஸ். ஆனால் கல்வி கொடுத்து மனுஷங்களா மாற்றி சக மனிதர்களோடு வாழ வைத்து கொண்டிருக்கிறது இந்த கிறிஸ்தவ மிஷனரிஸ் எல்லாம். அதில் ஒருத்தர் தான் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. அவங்க தீவிரவாதிகளோடு தொடர்பில் இருக்காருன்னு. அவர் தான் ஸ்டெயின் சாமியார். நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு. அவர் படுகொலை செய்யப்பட்டார். எப்படி? அவருக்கு 80 வயசு, கை நடுங்கும், எதையும் எடுத்து குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, அப்படியே நடுங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு குழாய், உறிஞ்சு குழாய் மூலமாக தான் தண்ணியே குடிக்க முடியும். ஸ்ட்ரா வச்சு தான். அவருக்கு ஜெயிலில் ஸ்ட்ரா கேட்குறாரு, தரமாட்டேன்ட்டான். சாப்பிட முடியாமல், தண்ணி குடிக்க முடியாமல், நோய் முத்தி போய் செத்து போனார். அவர் செஞ்ச ஒரே விஷயம் பழங்குடிகளுக்கு மத்தியில் வேலை பார்த்தது. இப்போ உங்களுக்கு புரியுதா? இவங்களை அவசர அவசரமாக வெளியே விட்டு இவங்களுக்கு ஒரு மரியாதை செஞ்சு பூ போட்டு மாலை போட்டு பஜ்ரங் தள் வரவேற்குதே. இன்றைக்கும் இந்தியாவின் சிறைகளிலே 1,75,000 பேருக்கு மேலே இஸ்லாமியர்கள் விசாரணை கைதிகளாக 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறார்கள் என்ற தகவலையும் சேர்த்து புரிஞ்சு கொள்ளணும். இதுதான் இந்தியா. இதில் கூடுதலான ஒரு தகவல் என்ன தெரியுங்களா? இந்த மத போதகரை எரித்து கொன்றவர்களில் ஒருவர் இப்போது மத்திய அமைச்சராக இருக்கிறார். அவர் பேரு பிரதாப் சந்திர சாரங்கி. எளிமையானவர், நேர்மையானவர் என்று சங்கிகளால் கொண்டாடப்படும் கொலைகாரன்
அவனும் இந்த கொலையை செஞ்சவன். இதுதான் இந்தியா.